ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செய்கிற மாதிரி ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை நம்ம கருப்பு சுண்டல் வச்சு செஞ்சுருக்கிறதுனால இதில் ப்ரோட்டீனும் அதிகம். இந்த ஹெல்த்தியான தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1.5 கப் ரேசன் அரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. நீங்கள் ரேசன் அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசி கூட 3/4 கப் கருப்பு சுண்டல் சேர்த்துக்குங்க. 1/2 கப் உளுந்து சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப் இல்லைனா பவுல் இல்லைனா டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ரேசன் அரிசி சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்து கழுவுறேன். இட்லி அரிசியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்த தேவையில்லை. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. உப்பு சேர்த்து கழுவும் போது இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு க்ளீனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு 4 தடவை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அரை கப் வெள்ளை அவல் ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. அவலை நம்ம அரிசி கூட சேர்த்து கழுவும் போது அவல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கரைஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம தனியாக கழுவிக்கிறோம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னும் 2-3 தடவை கழுவிடுங்க. அவல் நல்லா கழுவுனதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அது கூட சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது மூடி போட்டு 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளுமே நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஊறி இருக்கணும். இப்போ இதை நமக்கு அரைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இல்லைனா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி சேர்த்து தான் இதில் அரைக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருங்க. அதிக தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் தோசை நல்லா முருகலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப அரிசி முழுசாக இருக்கிற மாதிரியும் அரைச்சிடக்கூடாது. மாவில் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. மாவு புளிச்சு பொங்கி வரும்போது ரொம்பவே தண்ணி ஆயிரும். பார்த்து சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசி எல்லாமே நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கிறீங்கன்னா எல்லா அரிசியும் ஒரே டைமில் போட்டு அரைச்சிக்குங்க. எல்லா அரிசியும் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை கை வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. கரண்டி வச்சு நம்ம கலந்து விடக்கூடாது. கை வச்சு கலக்கும் போது நமக்கு நல்ல மாவு பொங்கி வரும். அதே மாதிரி கல்லுப்பு தான் சேர்த்தணும், தூளுப்பு சேர்த்தக்கூடாது. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைங்க. மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்குங்க. அதே மாதிரி இந்த மாவை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நமக்கு தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவு சேர்த்துட்டு நல்ல மெலிசான தோசையை செஞ்சுக்குங்க. தோசைக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இட்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதுக்கு மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வேக விட்டுட்டு இந்த மாதிரி மேலே நல்லா அழுத்தி விடுங்க.
இந்த மாதிரி அழுத்தி விடும்போது தோசை நல்லா முறுவலாக வரும். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து முறுவலாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த தோசை வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற தோசையை செஞ்சுக்குங்க. இந்த தோசையை நீங்கள் ஆனியன் தோசை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாவை வச்சு நீங்கள் எல்லா வகையான தோசையும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயும் செய்கிற தோசையை விட இந்த மாதிரி கருப்பு சுண்டல் சேர்த்து செய்யும் போது நமக்கு நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ நமக்கு நல்ல முறுமுறுன்னு ஹை ப்ரோட்டீன் தோசை தயாராகிருச்சு. இதை நீங்கள் சாம்பார் எல்லா வகையான சட்னி கூடயும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம வாரத்தில் 2 தடவையாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. இந்த தோசையை நீங்கள் டின்னர் கூட செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்போது ஈவினிங் கூட இந்த தோசையை செஞ்சு கொடுக்கலாம். இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.